ரொம்ப தெளிவான பார்வையை முன்வைக்கிறார் இல்லையா? ஒரு பக்கம் வேட்பாளர்களை நிறுத்துவதில் ஏற்படுகிற சிக்கல், அது கூட்டணி கட்சியில் குறிப்பாக திமுக கடைசி நேரத்தில் ஒதுக்குற அந்த பங்கீட்டில் சில குளறுபடிகள் வருது, அதில் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியல. இன்னொரு பக்கம் நான் தேசிய அரசியலிலிருந்து மாநில அரசியலுக்குள்ளே நான் கவனம் செலுத்த போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சியில் விருப்ப மனுவை கொடுத்த ஒருவரை மீண்டும் அங்கே நிறுத்த வைக்கிறது இருக்கு இல்லையா? அப்போது திமுகவினுடைய அந்த சூழல், அந்த நிலைப்பாடு கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே தடுமாற்றத்தை உருவாக்குதா? நான் விசிகா மட்டும் சொல்லலை, பொதுவாக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு, காங்கிரஸ் கட்சியுடைய லிஸ்ட்டில் பார்த்தாலும் கூட அதே சிக்கல் வருது. மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளிப்படையாக தெரியுது இடதுசாரிகள் இருவர் அவர்களுக்கான தொகுதி ஒதுக்கீடுல குளறுபடி, எல்லா விஷயத்திலையும் தடுமாற்றம் என்பது திமுகவினுடைய நிலைப்பாடு. நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமா மறைக்கிறீங்க. பிஜேபியோட வேட்பாளர் பட்டியல் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஆனால் திமுகவோட வேட்பாளர் பட்டியல் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. திமுக கூட்டணி ரொம்ப ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்கு. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை வந்து இங்கே ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு டாப்பிக்கில் சேர்த்த மாதிரி தெரியுது. இல்லை அப்படி இல்லைன்னா திருமாவளவனை நீங்கள் கூப்பிட்டு இந்த இடத்துல உட்கார வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை அவரை பார்த்து இவர் டேஸ் ஆர் நம்பர்னு சொன்னீங்கன்னா திருமாவளவன் அழகாக சொல்லுவார், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட்னு சொல்லுவார். ஏன்னா திருமாவளவன் இதுவரைக்கும் எடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு அடிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மதசார்பற்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து இந்த களத்தில் இயங்கி வருவர் திருமாவளவன். இது திமுக முற்றிலும் உணர்ந்திருக்க போய் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நடக்கிற அந்த குழப்பங்கள்னு நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்களை கூட திமுக பெரிய அளவில் அவங்கள வந்து பெருசாக அதை வந்து ஒரு குறைபாடாக காணாமல் வேட்பாளர் மாற்றின பிறகு கூட விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அந்த மாற்றப்பட்ட வேட்பாளர் கூட்டிகிட்டு போய் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்குறாரு. இது பிஜேபியில் சாத்தியமா? வாய்ப்பு இல்லை. அப்போ ஜனநாயக தன்மையோடு இந்த கூட்டணி இயங்குதுன்றது வெளிப்படையாக தெரியுது. இதுவே நீங்கள் இன்னொரு பக்கம் அண்ணாமலை இந்த கட்சி பிஜேபின்ற கட்சி தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ அல்லது ஃபேஸ்புக்லையோ இருக்குன்ற அளவில் இயங்கினவர் அண்ணாமலை. அந்த அண்ணாமலைக்கு இன்னைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுல மொத்த பிஜேபி தலைமையும் ஒத்த கால நின்று சாதிச்சிட்டாங்க. இல்ல அண்ணாமலை வேண்டாம் நீங்க சொல்லுவீங்க, புரியுது. அண்ணாமலை ஆசைப்பட்டார். இது வந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, முதல்ல நான் மாநில அரசியலுக்குள்ள வரேன் சொல்றதும் 2026 தேர்தல் என்பது அதனுடைய அரசியல் களத்தை மாற்ற போகக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது, நான் அதை கவனிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றும், நானே களத்துக்குள்ள வரேன் அப்படின்றதுனால சிக்கல்கள் இந்த தொகுதி எனக்கு வேணும்னு கேட்கக்கூடிய நிர்பந்தங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில விருப்ப மனு கொடுத்த ஒருவரை விசிகா சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே வருது. 2016 வசந்தி தேவி கொடுத்தாங்க கல்வியாளர் அடிப்படையில், அதுக்கான ஒரு பெரிய வியூகம் இருந்திருக்கும். இப்போ காங்கிரஸ் கட்சியில கொடுக்கக்கூடிய விருப்ப மனுவை கொடுத்தவர் தவிர ஏன் இங்க வந்து கொடுக்கணும்? காங்கிரஸ் கட்சியில் விருப்ப மனு கொடுத்தவருக்கு அங்கே சீட்டு கிடைக்கல, சரியா? அப்போ காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்போ இளைய பெருமாள் என்ற ஒரு முதுபெரும் தலைவருடைய வீட்டில் இப்படி ஒருத்தர் ஆசைப்படுறாரு, அந்த கட்சியில் வந்து வேட்பாளர் எனக்கு விருப்பப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட இந்த சீட்டை கொடுத்துருக்கலாம். இது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அவர் தன்னுடைய நான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அவர் ஏற்றுக்கிட்டாரு. அவர் ஏற்றுக்கிட்டு விசிகா சார்பில் போட்டியிட தயாராகிட்டார், நாமினேஷன் போட்டார். உங்களுக்கு குறுக்கிடுறாரு தமிழ்மணி சார். இவ்வளோ நேரம் பேசினா நான் குறுக்கிடலை, அதனால் நான் முடிச்சிடுறேன். நான் குறுக்கிடல சார், உங்கள் எழுத்தே பேசலை, நான் புரிஞ்சுக்குங்க. இது குறுக்கீடல்ல, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கறது குறுக்கீடா? இல்ல என்னுடைய நேரம் சார், என்னுடைய நேரம். உலகத்துல எவனுக்கு நேரம் கிடையாது, எனக்கு நேரம் இருக்குது. இல்ல பேசுங்க, ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு நான் சொல்லுங்க. அத அவர் எங்க கட்சி இல்ல காங்கிரஸ்ல சீட்டு கேட்டாரு, இளைய பெருமாள் மீது மரியாதை வைத்து இவரை எங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா கை தட்டியிருப்பேன். சார் ஒரு கட்சியில எனக்கு நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல, இது சாதாரண எளிமையான விஷயம், இது சாருக்கு தெரியல. இப்போ ஒரு கட்சியில நீங்க ஒருத்தர் வேட்பாளர் போடணும்னா அவர் அந்த கட்சியில் உறுப்பினர் ஆகாம எப்படி பிஃபார்ம் கொடுக்க முடியும், எப்படி அவர் தேர்தல் நிப்பாட்ட முடியும்? அப்ப கட்சியில சேர்த்துட்டு தான் வேட்பாளர் ஆக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து உட்கட்சி விவகாரத்தை இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அவர் விசிகாவுடைய வேட்பாளரா காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரா? விசிகானோட வேட்பாளர் தானே அவரு. விசிகால சேர்ந்த பிறகு தானே அவங்க சீட் கொடுத்துக்க முடியும். காங்கிரஸ் கட்சியில உறுப்பினராக இருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சியில விலகிட்டாரு எடுத்துங்க சார், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இல்ல சார், இப்போ எனக்கு தொகுதி பங்கீடுக்காக அல்லது தொகுதி வேணும்னு சொல்லி கேட்டு வரக்கூடிய அந்த தம்பிகள்கிட்ட அந்த தொண்டர்கள்ட்ட நான் முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டேன், திருப்பிட்டு போயிடுவேன், ஏன்னா நெருக்கடி கொடுக்குறாங்க எனக்கு அப்படின்றாரு இல்லையா? இப்போ ஒரு சீட்டை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குறாங்கல்ல, நீங்க பாஜகவில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கொடுத்த 8 சீட்டுல ஒரு சீட்டை எடுத்து காங்கிரஸ் கட்சி கொடுக்குறீங்களா? இல்ல அது காங்கிரஸ் கட்சி சின்னத்துல அவர் நிற்க போறாரா? விசிகா சின்னத்துல தான் நிற்க போறாரு.
காங்கிரஸ் கட்சி காட்டுமன்னார் கொடுக்கணும் கோயில்ல காட்டுமன்னார் கோயில்ல வலுவாக உழைத்த ஒரு விசிகா மெம்பர் இல்லையா சார்? காட்டுமன்னார் கோயில் சார் அது அவங்க உட்கட்சி விவகாரம் சார். யாரை வேட்பாளர் நிறுத்தணும்ன்றதை நாம இங்க உட்கார்ந்து முடிவு பண்ண முடியாது. புரியுது எனக்கு. அது போக இன்னைக்கு இல்ல நாமினேஷன் அது என்ன முடிஞ்சிச்சு. ஸ்ட்ராட்டஜின்னு நீங்க வேட்பாளரை மாத்தினாலும் நாளைக்குமே நாமினேஷன் போட்டா யாரும் ஏத்துக்கிட போறது கிடையாது. சோ அது முடிஞ்சது. இல்ல சார், களத்துக்கு வாங்க, இல்ல சுசில், களத்துக்கு வாங்க. இல்ல சுசில், பிஜேபி இந்த 10 குழப்பங்களை இடங்கள் பேசுவோம். 10 இடங்கள் வேணும், டபுள் டிஜிட்ல வேணும்னு போராடி பெற்றுட்டு இருந்தாங்க. 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 8 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு 8 இடங்கள், அவங்க 7 வரை தான் ஆஃபர் பண்ணாங்க. ஒரு சீட் எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்டு வாங்கினேன்னு திருமாவளவன் சொல்றாரு. இப்போ இது வந்து 8 இடங்கள்ல ஒரு இடத்தை நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்குறீங்கன்னா போராடுனது பயன் இல்ல. இது இப்படி இந்த விசிகால நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த கூட்டணி தோத்துற போதா? தோல்விக்குள்ளே இதுவரைக்கும் வந்த எல்லா கருத்து கணிப்புகளும் திமுக அமோக வெற்றி பெறும் சொல்லியிருக்கு. இப்போ அதுக்குள்ள வாங்க நீங்க, அதை யாரும் மறுக்கல. இது வரைக்கும் அந்த அத்தனை கருத்து கணிப்புகளும் அதான் சொல்லுது. அப்ப வெற்றி பெற கூட்டணியில சீட்டு வாங்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் ஆசைப்படுறது இயல்பான விஷயம் தான். இதுல என்ன நீங்க குறை கண்டுட்டீங்க? அது போக நாமினேஷன் முடிஞ்சிட்டு வேட்பாளர் இஸ் டிசைடட். இல்ல சுசில், குறையே கிடையாது. 8 இடங்களை போராடி பெற்றீங்கல்ல, ஒரு இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்குறீங்கன்னா 6 இடங்கள்லயோ அல்லது 7 இடங்களே வாங்கியிருக்கலாமே சார். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு இன்னைக்கு நாமினேஷனும் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு விவகாரத்துக்கு வாங்க சார். மக்கள் முன்னாடி வைக்க வேண்டிய விஷயத்தை பேசலாம். மக்கள் முன்னாடி வைக்க வேண்டிய விஷயம் இருமொழி கொள்கைக்கு ஆபத்து வந்திருக்கு. அதிமுக கொள்கை இருமொழி கொள்கையான்னு எடப்பாடி வாய் திறந்து சொல்லுன்னு சொல்றாரு ஸ்டாலின். அதுக்கு எடப்பாடியார் வாய் திறந்தாரா? திறக்க மாட்டாரு. இது வரைக்கும் பிஜேபிக்கு தொடர்ந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க போய் தான் எடப்பாடி இந்த நிலைமையில இருக்காரு. தேவையில்லாம கலைஞர் மரணத்துல கை வைக்கிறாரு. கலைஞர் மரணம் வெளிப்படையா நடந்தது. கலைஞர் வீட்டுல போய் மோடியை பார்த்துட்டு வந்தாரு. இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. பேசுறதுக்கு அவர் பதில் சொல்றதுக்கு ஒரு விஷயம் இல்ல. அதனால தேர்தல் களத்துல மக்கள் முன்னாடி வைக்க வேண்டிய விஷயம் இந்த சிக்கல் வெறும் விசிகாவுக்கான சிக்கல் மட்டும் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சிக்கல் வருது. அதெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி இல்ல சார், டபுள் டிஜிட்ல வாங்கணும்னு சொல்லி இடதுசாரிகளும் கேட்கறாங்க. இன்னைக்கு வேட்புமனு வரை தாக்கல் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பம் இருக்குல்ல, இந்த குழப்பம் என்ன மெசேஜ் சொல்லும்? இன்னும் 2 வாரம் தான் சார் இருக்குது பிரச்சாரம். குழப்பம் கூட்டணியில இன்னைக்கு நாமினேஷன் முடிஞ்சு போச்சு. என்ன குழப்பத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்க? என்ன குழப்பம் இருக்கு? மேலூர்ல நடக்குது. ஏன் அண்ணாமலை ஒரு தேர்தலை நிறுத்த விடாம பண்ணிருக்காங்களா? அண்ணாமலை நிக்கவே விட பண்ணி அது குழப்பம் இல்லையா? அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. ஒரு தொகுதிக்கு மாநிலத்தினுடைய பிஜேபி மாநில தலைவர் பயந்து போய் நெல்லை தொகுதியில இருந்து ஓடி போய் சாத்தூர்ல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அது குழப்பம் இல்லையா? வானதி சீனிவாசன் அண்ணாமலைக்கு சீட்டே கொடுக்க கூடாதுன்னு ஒரு மல்லு கட்டி நின்றாங்களே, அது குழப்பம் இல்லையா? அந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கு பிரதமர் மோடியே சென்னையில வந்து உட்கார்ந்துருந்தாரு. அது குழப்பம் இல்லையா? இப்ப இதான் குழப்பமா? நாமினேஷன் முடிஞ்சு போச்சு சார், விஷயத்தை பேசுவோன்றேன் நான். இப்ப பேச வேண்டிய விஷயம் எஃப்சிஆரை பத்தி பேசுங்க. மொழி பிரச்சனை வந்திருக்கு, திணிக்கிறாங்க. 3 மொழியை கட்டாயம் படிக்கணுன்றாங்க. 2 மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தி இந்த மாநிலம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் அதை வந்து நீங்க மாத்துறீங்க? அது இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு அதிமுக கொள்கை. இந்த விஷயத்துல எடப்பாடி ஏன் வாய் திறக்க மாட்டேங்காரு? ஏன் இத்தனை கூட்டம் 3-4 கூட்டங்கள்ல முதலமைச்சர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. வாய் திறந்து பேசுறதுக்கு அவர் கேட்கிறார். பியூஷ் கோயலுக்கு தைரியம் இருந்தா பியூஷ் கோயல் வாய் திறங்கன்றாரு. நான் அதெல்லாம் வேண்டாம், பியூஷ் கோயலுக்கு தைரியம் கிடையாது. எடப்பாடியார் விவசாயியின் மகன் தானே, விவசாயியின் மகன்றாருல, விவசாயி மகனுக்கு தைரியம் இல்லையா? வாய் திறந்து பேசுங்க. இருமொழி கொள்கை தான் அதிமுக கொள்கை, பிஜேபி திணிக்கிறத நாங்க எதிர்க்கிறோம் வெளிப்படையா சொல்லுங்க. ஏன் வாய் திறக்க மாட்டேங்க? அதை சார் எனக்கு டைம் கொடுங்க சார். பேசலாம், சொல்லுங்க. இது பேசுங்க. இந்த விஷயத்தை நீங்க கொண்டு வாங்க. இதை ஏன் கொண்டு வர மாட்டேங்க? இதான விஷயம், பேச வேண்டிய விஷயம், மக்கள் முன்னாடி பேச வேண்டிய விஷயம் இதுதானே. இதை விட்டு அந்த ஒரு ஏதோ ஒரு கட்சியில் நடந்த விவகாரத்தை நாமினேஷன் முடிஞ்ச பிறகு பேசி என்னத்தை நம்ம இதுல மக்கள் முன்னாடி பெரிய தீர்வா நம்ம என்னத்தை வச்சிட முடியும்? ஒண்ணு வைக்க முடியாது. அந்த டாட் தொடர்ந்துகிட்டு தானே இருக்கும் சார். ஓடி போனாரே நயினார் நாகேந்திரன் நெல்லை தொகுதிக்கு என்ன செஞ்சார்? இது வரைக்கும் நெல்லை தொகுதிக்கு நயினார் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் அது ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை அந்த சாத்தூர் மக்கள் விடை சொல்லுவாங்க சார். இங்க நெல்லை மக்களும் சொல்லுவாங்க இருக்கிறாங்க. இப்ப நெல்லை மக்கள் யாருக்கு சொல்லுவாங்கன்றது களம் சொல்லும். நான் கேட்கறது மேலூர்ல இன்ன வரை குழப்பம் வரும்ல. மேலூர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில்ல இருக்கக்கூடிய பழமையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி அவங்களுக்கு ஜெல்லா? காங்கிரஸ் கட்சியில இதுவரைக்கும் நடந்த குழப்பங்களுக்கு காரணமான ஒருத்தர் விருதுநகர் எம்பி. அந்த குழப்பங்களோட நீட்சி தான் அது. இதனால திமுக தோத்துருமா? ஒரு தொகுதியில ஒருவேளை ஒரு முடிவு மாட்டி போனா திமுக தோத்துருமா? அப்ப அது தேர்தல் இஷ்யூ இல்ல சார், மக்கள் முன்னாடி வைக்க வேண்டிய விஷயம். மேலூர்ல எப்படி போய் இன்னொரு வெளியூர்காரரை கொண்டு போட்டீங்களேன்றது கிடையாது. எனக்கு சம்பந்தமே இல்லாத மொழியை என் மேல திணிக்கிறாங்க பாருங்க, அதை நான் எதிர்க்கிறேன் பாருங்க. அதான் என்னுடைய டிஎன்ஏ இருக்கு பாருங்க. அந்த டிஎன்ஏ ஏத்து இந்த என்டிஏ வேலை செய்து பாருங்க. அதை மக்கள் முன்னாடி வைக்கணும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை தொழிச்சு தொங்க விடணும். ஏன்னா வாய் திறக்க மாட்டேங்காரு. இருமொழி கொள்கை தான் அதிமுக கொள்கை, பிஜேபி நாங்க எதிர்க்கணும். அவர் வாய் திறந்து சொல்லுங்க. இல்ல இந்த கூட்டணியில குழப்பம்ன்றது இது காரணமா தெரியல. ஏன்னா பெரிய கட்சிகளான தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுக அதிமுக தான். அந்த கட்சிகள்லாம் வந்து அவங்க இதை முடிச்சிட்டாங்க. அது போக பிஜேபி தோக்குற தொகுதியாக கொடுத்துருக்காங்கன்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. ஏன்னா 18 தொகுதியில் திமுக எதிராக பிஜேபி 27 அவுட் ஆஃப் 27ல் 18 தொகுதி திமுக எதிராக நிற்காங்க. இப்போ இந்த இதை நல்லா ப்ளே பண்ணது வந்து எடப்பாடியார் தான் இந்த விஷயத்தில். ஆனால் களத்தில் தான் வந்து உண்மையை பேச மாட்டேங்காரு, தேவையில்லாத விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு. அதனால் களம் எப்படி இருக்குன்றது நம்ம முடிவில் வரது பார்த்தா நமக்கு தெரியும். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் வந்து பிஜேபி இங்கே பண்ணுற அரசியல் தான்.